ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சில்லி பைக் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்சி மொபைல் தான் கைஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் எஃப்சி விளாட மாட்டேன்னு. அதாவது நான் இந்த எஃப்சியும் விளாடுவேன் கைஸ். உங்களுக்கு இனிமேல் எஃப்சி மொபைல் வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதான் என்னோட டீமே. அந்தளவுக்கு நான் ஃப்ரீயாக தான் விளாடுவேன், எந்த டாப்அப்பும் பண்ண மாட்டேன். அதுக்கே அந்த மாதிரி ஓரளவுக்கு டீம் உருவாக்கிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ மேட்ச் ஆரம்பிக்கலாமா? ஓகே, எனக்கு அதாவது எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு கரெக்டாக தெரியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் டெய்லி ஒரு எஃப்சி மொபைல் ஷார்ட்ஸும் அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸும் விளாட முடிஞ்சால் போடுறேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் நீங்கள் எந்த கேம் சொன்னாலும் நான் போடுறேன். ஓகே, ஒருத்தன் வந்துட்டான். ஒரு ஜிதார்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் ஓவியர் என்ன இருக்கும். ஓவியர் என்னோட கம்மியான கைஸ். டீசன்ட் டீம் தான். 112 மிட்ஃபீல்டு. அப்போ ஜிதான் வச்சுருக்கான் போல கைஸ். 115 இருக்குது. நைஸ் நைஸ். வாங்க விளாட்லாம், கேம் மேட்ச்குள்ளே போகலாம். உங்களுக்கு அப்படியே ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு எஃப்சி மொபைல் பற்றி டவுட் இருந்துச்சா, எதாக இருந்தாலும் கேளுங்க. நான் உங்களுக்காக அதை I'm Derek Ray, and sitting alongside me, ready to provide all the technical and tactical analysis, is Stuart Robson. நாளைக்கு ஒரு தனி வந்து கைஸ் பாலோண்டோ ஜிடான்லாம் வச்சிருக்கான். நைஸ் நைஸ். உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். ஒரு தனியான வீடியோ என்னன்னா என் டீம் எப்படி இதாகுதுன்னு, என் டீம் மொத்தமாக எப்படி காஸ்ட் வருது அப்படின்னு. ஓ ஷெவ்சங்கோ இப்படி பாஸ் பண்ணிட்டாங்க கைஸ். ரைக்கெட் சூப்பர். ஷெவ்சங்கோ ஓடுறான், அவ்வளோதான். த்ரூ பால். ஓ மாட்டிக்கிட்டான். யூசபியோ ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாரு கைஸ். வாங்க எடுத்துறேன் ஈஸி கைஸ். போட நான் அந்த சைடு பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த சைடு வந்துச்சு கைஸ். நானும் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன் கைஸ். எனக்கு ஏதோ தெரிஞ்சால் விளையாட தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு அந்தளவுக்கு விளையாட தெரியாது. அதனால நான் ஏதோ பண்ணுறேன் கைஸ். டீம் மட்டும்தான் பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்தளவுக்கு எனக்கு விளையாட தெரியாது கைஸ். பாருங்க, இப்போ கூட அவனுக்கு கோல் அடிச்சிட்டாங்க கைஸ். நான் இவனுக்கு பாஸ் பண்ணால் தெரியாமல் போச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல, இன்னும் இங்கே டைம் இருக்குல்ல, முடிச்சிடலாம் கைஸ். த்ரூ பால் போட்டான். பார்சக்லி மட்டும்தான் இருக்கிறான், அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிட்டான் கைஸ். கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கூடாது. ரைக்கர் வச்சு ஜிகேரஸ், அவ்வளோதான் கைஸ். சூப்பர் கைஸ். ஸ்மைக்கிள் செம்மையாக வந்தான், கரெக்டான நேரத்தில் வந்தான் கைஸ். யூசபி வச்சு ட்ரிபிள் பண்ண பார்க்கலாம். ஓடுறா, அவ்வளோதான் கைஸ். ஓட்டு ஆன்சைடு நம்ம இது த்ரூ அடிக்கலாம் கைஸ். ஓ அமேசிங் வாலி கைஸ். உங்களுக்கு ரீப்ளே காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். அமேசிங்காக வாலி அடித்தான் ஷெவ்சங்கோ. இங்கே பெக்கம் கிட்டேருந்து த்ரூ பால் அங்கே செம்மையாக அடித்தான் கைஸ். வா, நான் இந்த மேட்ச் ஜெயிக்காம விட மாட்டேன் கைஸ். கன்ஃபார்ம் நம்ம ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. வாங்க கைஸ் போகலாம். அதுக்கப்புறம் யாராச்சும் என் ஃபேன், நீங்கள் யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னாலும் நான் வரேன் கைஸ். உங்களோட யூசர் நேமை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் வரேன், உங்கள் கூட விளாட்றேன் கைஸ். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேன். வேணும்னா கொடுத்தா அதையும் அவன் விட்டுட்டான். ஓகே கைஸ், நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். நீங்களும் உங்களோட யூசர் நேம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். நம்மளாம் மேட்ச் விளாட்லாம் ஒன்றா. அதுக்கப்புறம் சண்டே ஆனால் என்னை சப்ஸ்கிரைப் மட்டும் எல்லாம் பண்ணுங்கள். நான் ஒரு 50 சப்ஸ்கிரைப்ஸ் நான் போனேன்னா என்னால் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இது டெய்லி சண்டே ஆனால் லைவ் போடுறேன் கைஸ். நம்ம டிஃபென்ஸ் தான் கைஸ் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் யாரை எடுக்கிறதான்னு தெரில கைஸ். நான் ஸ்டாம் எடுக்கலான்னு இருக்கிறேன். அது என்ன ஓகேவா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ஓட்டம் அவ்வளோதான் கைஸ். யூசபியோ பேக் பாஸ் பண்ணு, போச்சு கைஸ். நான் இது பண்ணாமல் அப்படியே இது பண்ணிட்டேன். சரி விடுங்க, நல்ல பிளேஸை தான் கைஸ் வச்சுருக்காங்க, ஆனால் இது பண்ண மாட்டேங்கிறான். நாங்கள் அட்டாக்கிங் போட்டுடலாம், எல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க. ஹாஃப் டைம் முடிஞ்சிச்சு. 1-1. இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குது, பார்க்கலாம் கைஸ். இவனுங்க 2 பேர் ஒரே மாதிரியே இருக்காங்க கைஸ். ஷெவ்சங்கோவும் பார்சிக்லியும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இவங்ககிட்டலாம் நான் தோற்று போனால் எனக்கு அசிங்க தான் கைஸ். இவ்வளோ ஓவியர் அதிகமாக வச்சுக்கிட்டு தோற்று போகிறேன். ஓ
போச்சு இவனுங்க பாஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. பாஸ் பண்ணால் ராங் பாஸ் பண்ணிடுறானுங்க. போச்சு கைஸ் அவ்வளோதான். டிஃபென்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார் ஸ்கவுட்டில் ஏதோ டவுட்னாலும் கேளுங்க கைஸ். எனக்கு அது இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்னென்ன கேம்லாம் போடுறதுன்னு கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சால்டன் ஓடுறா, சால்டன் போச்சு கைஸ். ஆஃப் சைடு அந்த சைடு ஒன்றும் நிற்பான் அடிக்கலாம்னு நினச்சேன். அவன் அந்த சைடு ஆஃப் சைடில் நின்றுருக்கான். டைம் வேறு ஆகுது, சீக்கிரமாக அடிக்கணும். இன்னொரு கோல் பார்த்துக்கலாம். அதுவும் இந்த நேஷன் ஸ்டோரியில் இந்த ஃப்ரீயாக 1-on-5 பிளேஸ்லாம் சூப்பர் தாங்க, செம்மையாக ஆடுறானுங்க. நான் சேர்த்து வைக்கலான்னு தான் நினச்சேன் அந்த ஷாடு. இருந்தாலும் என்கிட்ட ஒரு சிடிஎம் இல்லாததுனால நான் இந்த இவனை எடுத்தேன் கைஸ், ரைக்கடை. அவ்வளோதாங்க யூசேபியா போயிட்டா. இப்போ ஷூட்டிங் அப்படியே அடிக்கலாம். அவ்வளோதாங்க யூசேபியா அடிச்சிட்டான். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்தில் நாக் ஆன் போட்டு ஓடி வந்தேன். போங்க அடிச்சாச்சு. அவ்வளோதான். எனக்கு எப்படா இவ்வளோ பேலண்டர்ஸ் பிளேயர்ஸ் இவன் வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த பேலண்டர் பேக்கில் ஒரு 113 112 கூட கிடைக்கல கைஸ். எனக்கு இதெல்லாம் அப்புறம் எப்படி கிடச்சிச்சின்னா அந்த ஸ்டார் ஸ்கவுட்டில் தான். ஃபஸ்ட்டு ஒரு க்ளோரியஸராக இருக்கும்போது இருந்த ஸ்டார் ஸ்கவுட்டும் இப்போ இருக்க ஸ்டார் ஸ்கவுட்டில் தான் கைஸ் கிடச்சிச்சு. இன்னும் நிறைய கார்டு வச்சுருக்காங்க, காக்கா கார்டு எல்லாம். அதெல்லாம் வச்சா என்னோடய இது வர மாட்டேங்குது, ஓவியர் கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கே துறோ போடுறது, இவன் வேறு இங்கே இருக்கான். வாங்க நம்ம பெக்கன் பவருக்கு போடலாம். ஷிவ்சங்கோ சோலோ கோல் போட ட்ரை பண்ணலாம் கைஸ். வேணாம் எதுக்கு தேவையில்லாம. யூசேபியா பவர் ஷாட் அடித்து பார்க்கலாம். தப்பாக அடிச்சு இங்கே நின்று அடிச்சிடக்கூடாது கைஸ். எல்லாம் மேன் பிடிக்கிறானுங்க. வாங்க சால்டன் வச்சு முடிச்சிடலாம். ஓய் சேவ் பண்ணிட்டான். சரி விடுங்க, இன்னொரு கோலாச்சு அடிக்க பார்க்கலாமா? அவ்வளோதாங்க ஃபுல் டைம் ஆயிடுச்சு. ஓகே இது ஒரு ஹெட் மேட்ச். ஃபஸ்ட்டு மேட்ச்சே விக்ட்ரி கைஸ். பார்க்கலாம் நம்ம அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே இந்த வீடியோ வந்து அடுத்து நான் போய் இன்னொரு மேட்ச் விளாட்லாம் கைஸ். அதுக்கப்புறம் என் டீமுக்கு யார் கேப்டனாக போடுறதுன்னு சொல்லுங்கள் கைஸ். நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் என் டீமை போய் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் கைஸ். என் டீம் நான் போட்டிருக்கேன். யார் நான் என் கேப்டனாக போகிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் இதில் எந்த டீமை சப்போர்ட் பண்ணீங்க. நான் வந்து லிவர்பூல் தான் கைஸ் 15 days சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறேன். நீங்களும் அனுப்பிச்சுடுங்க கைஸ் எந்த டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே ஐயோ இங்கே இல்லை, வெல்கம் இல்லை தான். நான் தெரியாமல் இப்படி போயிட்டேன். ஓகே கைஸ் என்ன கைஸ் விளாட்லாம், இது விளாட்லாமா? இது விளாட்லாம் கைஸ். ஓகே பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் கைஸ் நான் பிசி கேம்ஸ் ஏதோ ஃப்ரீ கேம்ஸு லோ என் பிசிக்கு வர மாதிரினா சொல்லுங்க கைஸ், நான் அதுவும் விளாட்றேன். ஒரே ஒரு லேப்டாப் இருக்குது, அதில் கொஞ்சம் லோ என் பிசின்னா சொல்லுங்கள். என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு அந்தளவுக்கு இல்லை கைஸ். இந்த கோட்டியோட கார்டு வந்து 113 தான், ஆனால் சூப்பரான கார்டு தான் கைஸ். ஆனால் எதுக்கு அவங்க வெறும் வீக் ஃபுட் அவனோட லெஃப்ட் ஃபுட் 5 கொடுத்துருக்காங்க, வீக் ஃபுட்டுக்கு வெறும் 3 தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. வா அமேசிங் ஹெட்டர். நான் பேசுகிறதுக்குள்ளாரே ஒரு கோல் அடிச்சிட்டானுங்க பாருங்க. பெக்கம் வச்சு ஒரு இது அடிக்கலாம் பார்த்தேன், அது கிராஸ் பாரில் பட்டு அவ்வளோதான் ஹெட்டர் அடிச்சிட்டான். நம்ம இந்த ஒரு மேட்ச்சில் 4 கோல் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைஸ் யாரெல்லாம் இந்த ஃப்ராஸ்டி சேலஞ்சு முடிச்சிங்களோ சொல்லுங்கள். அது எப்படி கைஸ் நீங்களாம் அது முடிச்சிங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே 4th ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு அதோட விட்டுட்டேன் கைஸ். துராம் ஈஸியாக பிடிச்சிட்டான்.
இதோ இந்த ரைக்கட்காக தான் கைஸ் சொன்னேன். என்ன வெறும் இது லேன் சேஞ்ச் இது வரல, வெறும் 3 ஸ்டார் ஸ்கில் மூவ் தான் கைஸ் இருக்குது. கிராஸ் அடிக்கலாமா? அடப்போங்க டேய் கைஸ், நான் கிராஸ் அப்போ அங்கே அடிக்கலான்னு பார்த்தா இவன் கீழே ஒன்றுட்டு எந்திரிக்கும் போது அடிக்கிறான். பரவாயில்ல, அடிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். சூப்பர் ரூலட்டு, ஒரே அடி ஃபஸ்ட்டு. அட்ரா கைஸ் எப்படி கைஸ் நான் ஷூட் தானே படித்தேன். சரி விடுங்க. ஓய், இவன் என்ன கைஸ் எல்லா செட்டையும் சேவ் பண்ணுறான். சத்தியமாக இதெல்லாம் எப்படி கைஸ்? எப்படி யுசேபியோ 182 கிட்ட ஷூட்டிங் இருக்கு அவன்கிட்ட, அவனோடது சேவ் பண்ணுறாங்க. இஸ் வெரி டேஞ்சரஸ் கைஸ். இவன் சேவே பண்ண மாட்டான். அவ்வளோதான் கைஸ், வாங்க போய் செலிப்ரேஷன் பண்ணலாம். அவ்வளோ கைஸ். வேறு ஐயோ, இன்னும் ஒரு கோல் மட்டும் அடிக்கணுமே. அடிக்க முடியுமான்னு தெரில, டைம் முடிய போகுது. ஆனால் இந்த கூட்டி நல்லா ஸ்லைட் பண்ணுறான், பாசிங் நல்லா இருக்குது, ட்ரிப்ளிங் கூட சூப்பராக தான் கைஸ் இருக்குது. அவனுக்கு வீக் 4 to 3 இது கொடுத்துருக்கலாம். வெறும் 4 இல்லை 5 கொடுத்துருக்கலாம், 3 தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே கைஸ், இது 2 தான் முடிச்சிருக்கோம். வாங்க ஒரு ஸ்கில் கேம் முடிச்சுட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 50 ஸ்கில் கேம் முடிச்சிடலாம் கைஸ். என்னடா இது போரிங்காக போகுதுன்னு நினைக்காதீங்க கைஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கற்றுக்கிறேன். போக நான் நல்லா வீடியோ போடுவேன் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் யூஎஃப்ஏ சாம்பியன்ஷிப்பு அந்த ஒரு கிளப்பை சூஸ் பண்ணி விளையாடுறது, அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் வேணால் அது ஒரு சீரீஸ் மாதிரி போடுறேன் கைஸ். நான் அது சீரீஸ் போடுறேன் கைஸ். அப்புறம் எனக்கு அதுவும் ஐடியா இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நான் கன்ஃபார்ம் போடுறேன் கைஸ். வாங்க, இதெல்லாம் ஈஸியான ஸ்கில் கேம் தான், முடிச்சிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் கைஸ், நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் நான் என்னோடய டீம் எவ்வளோ காஸ்ட்டு, மொத்தமாக என் டீம் இது பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் கைஸ். வாங்க, இதை வச்சுட்டு ரிவார்ட் கிளைம் பண்ணிட்டு போகலாம். போயிட்டு அந்த இந்த ரிவார்ட் கிளைம் பண்ணிக்கலாமா கைஸ்? இல்லை, அப்புறம் தான் பண்ண முடியும். ஓகே கைஸ், பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா மறக்காமல் பெல் ஐக்கான் ஆளில் போடுங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இதான் என்னோடய டீமு 119 நோவியர். ஃபஸ்ட் யார் டீம் கைஸ் ஆச்சுன்னா சப்ஸ்டிடியூட் அல்லோவேரான். இது ஒரு சூப்பரான கார்டு கைஸ். சத்தியமாக 198 பேஸு 201 ட்ரிபிளிங் கைஸ், செம்மையான கார்டு. இதை பற்றி நான் என்ன சொல்கிறது? 5-4 வீக் ஃபுட் கூட வீக் ஃபுட்க்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி எடுத்தேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். இது 60,000 இந்த லீக் டோக்கன் தான் கைஸ், அதை வச்சு தான் இவனை எடுத்தேன். அடுத்து யார்? பார்ஜக்லியை வச்சலாம். ஒரு சூப்பரான சென்டர் பேக், 199 டிஃபெண்டிங், இருக்கிறதுலே அதிக டிஃபெண்டிங் இவன் தான் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இவனும் 60,000 லீக் டோக்கன் இதில் தான். அதுக்கப்புறம் டைவ்ஸ் இன்டு டேக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க இசுவன். அடுத்து துராம், எனக்கு மை ஃபேவரட் கார்டு கைஸ். நல்லா மறக்க முடியுமா? 3000 பேக்லேயே கிடச்சாங்க இசுவன். லிலியன் துராம் நைஸ் தான். இவனுக்கும் டைவ்ஸ் இன்டுறாங்க. சிபி ஆர்பி ரெண்டுத்தையும் ஆடுவான். சூப்பர் கைஸ். பெக்கன் பவர், இவனெல்லாம் நான் சொல்லவா தேவை? இவனை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவன் பிளே மேக்கர், லாங் ஷாட் டேக்கர், லாங் பாஸர் கூட செம்மையான கார்டு கைஸ். இஸ் அ லெஜண்ட் ஆல்சோ. பெக்கன் இவனுக்கு வந்து இவனை நான் எப்படி எடுத்தேன்னா ஸ்டார் ஸ்கவுட்டில் தான் கைஸ். அந்த 10,000 ப்ரீமியர் லீக் டோக்கன்ஸ் அதில் தான். அதில் இல்லை, 12,000 எக்ஸ்ட்ரா டீம் டோக்கன் எடுத்தேன் கைஸ். சாரி. இவனையும் கோலும் உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி தான். சூப்பரான லெஃப்ட் பேக்கு, பேஸ் ரொம்ப அதிகம் கைஸ். எனக்கு அவுட் சைட் ஃபுட் ஷாட்டு, டைவ்ஸ் இன்டு டேக்கிள்ஸ், இந்த 2 இது இருக்குது கைஸ். நைஸ் தான். அதுவும் ஒரு லெஃப்ட் பேக்காக இருந்துட்டு இவ்வளோ இது டைவ்ஸ் இன்டு டேக்கிள்ஸ்லாம், அவுட் சைட் ஃபுட் ஷாட் இருக்குது. சூப்பரான கார்டு தான் கைஸ். இது வந்து நான் எப்படி எடுத்தேன்னா இதுவும் 12,000 இது தான் எக்ஸ்ட்ரா டீம் டோக்கன்.
அடுத்து நம்ம ஃப்ராங்க் ரைக்கட் இவனை ஒரு ரேங்க் அப் தான் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் போக போக இவனை ரேங்க் அப் பண்ணிடுவேன் கைஸ். இவனுக்கு ட்ரெயிட்ஸுன்னு அந்தளவுக்கு இல்லை, வெறும் அவுட் சைட் ஃபுட் ஷாட் தான் இருக்குது. இன்னும் நான் இவனுக்கு நிறைய கொடுத்துருக்கலாம். அதுவும் டிஃபெண்டிங் இவனுக்கு நல்லா இருக்குது. டிஃபெண்டிங்கு, ட்ரிபிளிங், பாசிங் எல்லாம் ஒரு மாதிரி மிட்டாக இருக்குது கைஸ். இது நான் இன்னும் ஓவிஆர் ஏற்றினேன்னா நல்லாயிருக்கும். 5-4 கூட வீக் ஃபுட் தந்திருக்காங்க. இவனை உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி 1000 நேஷன் ஸ்டோரிஸ் ஷார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. பெக்கம் ஃபுல் ரேங்க் அப். பெக்கம் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணும். சிஎம் ரைட் மிட் ஆடுவான். ட்ரைட்ஸ்லாம் ஏர்லி கிராசர், ஃபினிஷ் ஷாட், லாங் பாசர், லாங் ஷாட் டேக்கர், ப்ளே மேக்கர். இது உங்களுக்கு இது பாசிங்கே தெரியும். 196 பாசிங்கு, 181 ட்ரிபிளிங்கு, 5-4 வீக் ஃபுட்டு, சூப்பராக இருக்குது. செம்ம கார்டு. இது எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா 110 to எவ்வளோ கைஸ் 110 to 113 அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் கைஸ் எனக்கு கிடச்சா. அடுத்து கூட்டி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் 3 தான் வீக் ஃபுட்டு. ஃபினிஷ் ஷாட்டு, ப்ளே மேக்கர், இந்த 3 இது இருக்குது கைஸ். சூப்பரான ட்ரேட்ஸ் தான். ஒர்க் ரேட் அட்டாக்கிங் சூப்பராக ஹையில் இருக்குது இவனுக்கு என்ன ஒரே ஒரு இதுனா பிரச்சனைனா இந்த 3 வீக் ஃபுட் தான். பாசிங் நான் 3 ரேங்க் பண்ணதுக்கே 182 பாசிங் வந்திருக்கு அவனுக்கு. நல்ல கார்டு தான் கைஸ் இது வந்து நான் 30,000 ஜம்ப் பேக்கில் கிடச்சாவன். அடுத்து பாபி சால்டன், இவரை பற்றி உங்களுக்கு சொல்லணுமா? லாங் பாசரு, லாங் ஷாட் டேக்கர், ப்ளே மேக்கர். இவரை வந்து நான் அதுவும் 5-5 வீக் ஃபுட் பெஸ்ட்டு கார்டு கைஸ். இது ட்ரிபிளிங்கு, ஷூட்டிங்கு, பேஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ரீமியர் லீக் டோக்கன் 10,000 ப்ரீமியர் லீக் டோக்கன்ஸ் எடுத்தேன். ஷெவ்சென்கோ இவர் வந்து நான் காசு கொடுத்து தான் கைஸ் வாங்கினேன். 500 மில்லியன் கொடுத்து தான் வாங்கினேன். அந்தளவுக்கு இதில் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் வீக் ஃபுட்டில் பவர் ஷூட் வர மாட்டேங்குது ஒழுங்கா, அதான் எனக்கு பிரச்சனை. அடுத்து யுசேபியோ 5-5 வீக் ஃபுட்டு, பவர் ட்ரிவன், ஃப்ரீ கிக்கு, லாங் ஷாட் டேக்கரு, ப்ளே மேக்கரு. இவர் 194 ஷூட்டிங். செம்ம கார்டு கைஸ். இவரை நான் எதில் எடுத்தேன்னா இவரையும் நான் ப்ரீமியர் லீக் டோக்கனில் தான் கைஸ் எடுத்தேன். ஓகே, இதில் என்னோடய டீமை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரையும் உங்களை அப்புறம் பார்க்குறேன் கைஸ். பாய்.